அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதில் ஒரு HTML ஃபைல் start.html அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு சிம்பிள் HTML போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதில் வழக்கம் போல் ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ள ஐட்டம்ஸ் 6 ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு எம்பெடட் ஸ்டைலுக்காக ஸ்டைல் டேக் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைலை என்னுடைய ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். npm start நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பேஸ் ஸ்டைல்ஸை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட் எல்லா டிவ்வுமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு வெர்டிக்கலாக ஸ்டாக் ஆகி இருக்குது. ஸோ இப்போ நான் கண்டெய்னரை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாற்றிக்கிறேன். அதுக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸினுடைய டிஃபால்ட் டைரக்ஷன் ரோ அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் மெயின் ஆக்சிஸான எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டர் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டமில் இருக்கிற டெக்ஸ்ட் கான்டென்ட்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு வித்தும் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு மட்டும் வித்தை எடுத்துக்குது. அதனால் என்னுடைய ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஃப்ரீ ஸ்பேஸை நான் எல்லா ஐட்டம்ஸுக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னா, அதுக்காக நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐட்டம் அப்படின்ற கிளாஸை நான் சூஸ் பண்ணும்போது நான் எல்லா ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸையும் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லா ஃப்ளெக்ஸ் ஐட்டமுக்குமே ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. ஸோ ஐட்டம் கிளாஸில் எழுதுகிற ஸ்டைல் எல்லா டிவ்ஸ்க்கும் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இங்கே ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம எப்படி கிரிட்டில் ஃப்ராக்ஷனல் யூனிட்டை பார்த்தோமோ, அந்த ஃப்ராக்ஷனல் யூனிட் ஃப்ரீ ஸ்பேஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸாக டிவைட் பண்ணி 1FRன்னு கொடுத்தா ஈக்குவலாக டிவைட் பண்ணோம். 2FR அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் 2 ஃப்ராக்ஷன், அதாவது 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 போர்ஷனை ஒரு கிரிட்டுக்கும், மிச்சம் இருக்கிற 2 போர்ஷன்ஸை 2 கிரிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது 3 கிரிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வாட்டெவர். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஸ்பேஸை ஈவனாக இப்போ 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 6ஆக பிரிச்சுக்கும். இந்த ஃப்ரீ ஸ்பேஸை 6ஆக பிரிச்சுக்கும். 6ஆக பிரிச்சுக்கிட்டு அந்த 6 ஸ்பேஸையும் இந்த 6 எலமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடும். அப்போது அந்த 6 எலமெண்ட்ஸும் ஈவனாக க்ரோ ஆகும். நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸில் எல்லா எலமெண்ட்ஸும் ஈவனாக க்ரோ ஆகுது. சப்போஸ் எனக்கு 2வது ஐட்டம் மட்டும் அதிகமாக க்ரோ ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் க்ரோ 4 அப்படின்னு கொடுத்தேன்னா மற்ற எலமெண்ட்ஸ் க்ரோ ஆகிறத விட 4 மடங்கு இது அதிகமாக க்ரோ ஆகும். ஸோ இப்போது இது பார்த்தோம் அப்படின்னா மற்ற எலமெண்ட்ஸ் க்ரோ ஆகிறத விட 4 மடங்கு அதிகமாக க்ரோ ஆகிறத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் எல்லா ஐட்டமும் க்ரோ ஆகக்கூடாது, 1 மட்டும்தான் க்ரோ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஐட்டமுக்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ஃப்ரீ ஸ்பேஸை அந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துக்கும். ஸோ எல்லா ஐட்டமும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈவனாக அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சப்போஸ் ஒரு ஐட்டத்துக்கு மட்டும் நம்ம அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த க்ரோயிங் பர்சன்டேஜ் நான் 3 அப்படின்னு கொடுக்கும்போது 3 மடங்கு அதிகமாக அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் க்ரோ ஆகும். நம்ம என்ன தான் ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பை டிஃபால்ட்டு ஃப்ளெக்ஸனுடைய வித், ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித் அப்படிங்கிறது அதில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்தது. இப்போ நான் 1வது ஐட்டமில் நிறைய கண்டென்ட் போட்டேன் அப்படின்னா
என்னதான் நம்ம வந்து ஐட்டமில் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறத நம்ம ஒன்று எல்லா இதுவும் வந்து ஈவனாக வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் ஐட்டம் 1 வந்து அதிகமாக வந்து க்ரோ ஆகும். ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித்து அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்தது. ஆட்டோ எப்படி வந்து ஒரு நம்ம நார்மலாக HTML பார்த்தது தான். ஸோ ஒரு டிவ் இருக்குது அப்படின்னா அந்த டிவ்னுடைய ஹைட் அப்படிங்கிறது அதில் இருக்கிற கான்டென்ட்டை பொறுத்தது. அதே மாதிரி ஒரு பேராகிராஃபினுடைய வித் அப்படிங்கிறது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கும்போது ப்ரௌசர்னுடைய வித்து வந்து எடுத்துக்கும். ஆனால் ஸ்பேனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டினுடைய வித்து தான் வந்து எடுத்துக்கும். இது வந்து நம்ம HTML இன்லைன் எலமெண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இன்லைனில் நிறைய கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அந்த வித்து தான் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித்தாக வந்து அப்ளை ஆகும் பை டிஃபால்ட். அதே மாதிரி ஹைட் அப்படிங்கிறதும் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வந்து எவ்வளோ ஹைட் அதுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, எனக்கு இடம் பத்தலை அப்படிங்கும்போது 2வது லைனில் வந்து என்னுடைய கண்டென்ட் வந்துச்சு. அப்போது அந்த ஐட்டம்னுடைய ஹைட்டும் வந்து அதிகமாகிடுது. ஸோ ஐட்டம்னுடைய ஹைட்டு அப்படிங்கிறது வந்து ஆட்டோ டிபெண்ட்ஸ் ஆன் அதில் இருக்கிற கண்டென்ட்டு. வித் அதில் அதிகமாக இருந்தால் அந்த கண்டென்ட்டில் வித் அதிகமாக இருந்தால் ஐட்டம்னுடைய வித் அதிகமாக இருக்கும். ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா ஹைட்டும் வந்து அதிகமாகும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வித் அண்ட் ஹைட்டு தேவையோ அவ்வளோ வித் அண்ட் ஹைட்டை அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறதுனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃப்ளெக்ஸ் க்ரோவையே வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸை வந்து அது யூஸே வந்து பண்ணிக்கல. ஏன்னா பை டிஃபால்ட் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறது வந்து 0 அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஐட்டம்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டாலும் என்ன ஆகுது, இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அந்த ஐட்டம்ஸில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த வித்தை மட்டும் எடுத்துக்குது. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னுடைய ஃப்ரீ ஸ்பேஸை வந்து அது ஆக்குபை பண்ணிக்கல. ஏன்னா ஃப்ளெக்ஸ் க்ரோனுடைய டிஃபால்ட் வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால. நம்ம எப்போ ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து 1 அப்படின்னு கொடுக்குறோமோ அப்போ ஈவனாக வந்து அந்த ஃப்ரீ ஸ்பேஸை வந்து அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஓகே, நம்ம மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். லாரம் 5 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி 6வது எலமெண்ட் வந்து லாரம் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது அகெயின் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்தேன். ஈவனாக பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன ஆகுது, எனக்கு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அதனுடைய வித்து வந்து இருக்குது. எப்போ அந்த கண்டென்ட்டுக்கு மேலே எனக்கு வந்து வித்து இருக்கோ அப்போ மட்டும்தான் எல்லா எலமெண்ட்ஸும் வந்து என்ன ஆகுது, க்ரோ ஆகுது. இப்போ இதுக்கு கண்டென்ட்டுக்கு மேலே வித்து இருக்குங்கும்போது இங்கே வந்து க்ரோ வந்து ஆகுது. சப்போஸ் கண்டென்ட்டுக்கே வந்து வித்து பத்தலை அப்படிங்கும்போது அது என்ன ஆகாது, க்ரோ வந்து ஆகாது. ஈவன் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஐட்டம் 1 ஐட்டம் 6 இது ரெண்டும் வந்து ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ 2 அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம வந்து இந்த கண்டெய்னர்னுடைய வித்தை வந்து அதிகம் பண்ணும்போது அது 2 மடங்கு, இதை விட 2 மடங்கு அதிகமாக க்ரோ ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கிட்ட இப்போ இங்கே என்ன இல்லை, ஃப்ரீ ஸ்பேஸே வந்து இல்லை. ஈவன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாதனால ஆல்ரெடி வந்து இது ரெண்டும் வந்து ஷ்ரிங்க் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ அப்போது முதல்ல வந்து நார்மலாக அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸை வந்து எடுத்துக்கும். ஸோ நார்மலாக தேவையான அளவுக்கு ஸ்பேஸை எடுத்துக்கும். அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், ஃப்ரீ ஸ்பேஸ் வரும்போது இந்த க்ரோயிங் அமௌண்ட் வந்து இந்த 2 செல்ஸுக்கும் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் வந்து 2 மடங்காகவும் இந்த இதுக்கு வந்து 1 மடங்கும் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸை
ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ.